குவைத்தில் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. நான் டிரான்ஸ்போர்ட் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். சனிக்கிழமை நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சு நைட்டே ஒரு வச்ச வெந்தயம் சப்ஜா தண்ணியை குடிச்சிட்டு இது உடல் சுடுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. அதன் பிறகு தொழுதுட்டு காலை உணவுக்கு பழைய சோறு சாப்பிட்டு மதியம் சமைக்க அரிசியை ஊற வச்சுட்டு காலை வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கிளைமேட் சும்மா அருமையா இருக்கு. வானத்தை பார்த்தாலே தெரியும். 11:30 மணி போல வீட்டுக்கு போயிட்டு சமையல் வேலையில இறங்கலான்னு பார்த்தா பல்பு வேற பீஸ் போயிடுச்சு. அதை மாத்தலான்னு பார்த்தா டொப்புன்னு வெடிக்குது. ஒரு வழியா அதை மாத்திட்டு அதன் பிறகு சமையல் வேலையில இறங்கிட்டேன். இன்னைக்கு சமையல கொஞ்சம் சுலபமா முடிச்சிடலாமேன்னு புரதத்துக்கு சோம்பேறி சிக்கனும் நார்சத்துக்கு பீட்ரூட் பொரியலும் நம்மள்ட்ட இந்த மல்டி டாஸ்க் திறமையில அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சனிக்கிழமை ஆனாலே கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவோம். ½ ஊற வச்சுட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டு மதிய உணவை சாப்பிட்டேன். ஏங்க சும்மா சொல்லக்கூடாது, அருமையா இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அண்ணன் தட்டை கழுவ வேணான்ற அளவுக்கு ஆகிட்டேன். அதுல தெரிஞ்சுக்கிங்க. அதன் பிறகு கையோட இருந்த ஜாமான் எல்லாத்தையும் கழுவி போட்டு அடுப்பையும் கழுவிட்டு மதிய வேலை தொழுதுட்டு மதிய வேலை கிளம்பி போயிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இலவச நேரம் இருந்துச்சு. எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு சரியான தூக்கமா வந்துச்சு. லைட்டா தூங்கி எந்திரிச்சேன். சரியான தலைவலி. அதோடய ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சில ஜாமான்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலையா கருப்பு காஃபி போட்டு குடிச்சேன் தலைவலிக்கு. அதன் பிறகு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு தொழுவையெல்லாம் கொஞ்சம் அரியர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி பண்ண இறங்கிட்டேன். செஸ்ட் ஒர்க் அவுட் தான். பாதி பண்ணும்போதே சரியான தலைவலி இருந்துச்சு. ஒரு வழியா விடாமுயற்சியுடன் உடற்பயிற்சியை முடிச்சுட்டு நைட் உணவுக்கு மதியம் வச்ச பீட்ரூட் கொஞ்சம் இருந்துச்சு. அதுல 2 முட்டையை உடச்சு ஊற்றி ஆம்லேட் போட்டு குபுசு கூட வச்சு சாப்பிட்டுட்டு நண்பருக்கும் சோறா போட்டு மீண்டும் நமக்கு 1 hour வேலை இருந்தனால வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். வேலையை முடிச்சுட்டு நமக்கு நாளைக்கு வேலை ரொம்ப நேரத்தோட வேலை இருக்கும். அதனால வீட்டுக்கு போயிட்டு லுங்கியை மாத்திக்கிட்டு ஜம்முன்னு படுத்துட்டு நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.